பொதுவா இந்த சிம்மராசிக்காரவங்கலாம் வந்து சிங்கிளா போராடக்கூடிய ஒரு இந்த சிங்கம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்ச நீச்ச இந்த கிரகத்த வச்சு பார்க்கும்போது, இவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவங்கள வந்து பலவீனப்படுத்துறவங்க யார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? நிச்சயமா. அதாவது சிம்மராசி வந்து சூரிய பகவானுடைய அம்சம் பெற்றது இல்லையா? 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்துல இருந்து 6வது ராசி எது? மகர ராசியா வரும். காலச்சக்கரத்திற்கு 10வது ராசியா வரும். 6ஆம் இடம் தான் ஜோதிடத்திலே ருண ரோக சத்துரு. ம், ம், ம். ருணம்னா என்ன? ஒரு காயம் ஏற்படுறது மட்டும் ருணம் கிடையாது. மனசுக்கு துக்கம் வருவதும் ருணம் தான். ஏன்னா மனசு என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகரம், அந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். இவர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார். அப்ப சனினா என்னத்தை சொல்றோம்? அப்ப வந்து திடீர் ஏழ்மை நிலை, திடீர்னு ஒரு என்ன வந்து இழந்துறது, ஒருத்தரை வந்து பிரிகிறது, ஒருத்தருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருங்கிய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுள் தொந்தரவுகள் ஏற்படுறது. இதனால எல்லாருக்கும் மன அழுத்தம் இருந்தாலும் சிம்மம் வெளியில் காட்டிக்கொள்ளாத ஒரு மன அழுத்தம். ம். எல்லாரும் மன அழுத்தம்னா அழுது தேம்பி அந்த இடத்துல வந்து ஒரு வழியா சமாளிச்சு திரும்ப தேத்திக்கிட்டு ஆறுதல் தேடிக்கிட்டு அவங்க அந்த இடத்த கடந்து போயிடுவாங்க. ஆனா சிம்மராசிக்காரவங்க ஆறுதல் தேடுவதை கூட பலவீனமாக நினைக்கிறார். அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்திலே உச்சமும் வருவதால் இவர்களை பொறுத்தவரையும் எதிர்பார்த்து ஒருத்தட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்பதை இவர்கள் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார்கள். நீ என்னை எதிர்ப்பது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா உன்கிட்ட நான் எதிர்பார்த்து நிக்க வேண்டிய நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துடக்கூடாது.